எண் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கணிக்கவே முடியாது. நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கணிக்கக்கூடிய ஒரு மெத்தடை உருவாக்கும் போது அதுக்கு பேர் கணிப்புன்னு உருவாகி அப்படியே டெவலப் ஆகி தான் இன்னைக்கு மேக்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்ததே கணிப்பு முறையில தான். சொல்லுவோம் இல்லையா, 108 வந்து ஒரு தெய்வீக நம்பரா வச்சிருப்போம். ஜபம் பண்றதா இருந்தாலும் 108 பண்ணுவோம். கோயில்கள் 108 ஆலயம், 18 ஆலயம், நவகோடி சித்தர்கள், இதெல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா 9 தான் வரும். இப்போ உயிர் எழுத்துக்கள்லாம் 12 எழுத்துனா 3 கூட்டினா 3, மெய் எழுத்து 18னா கூட்டினா 9. இப்போ இந்த 3, 6, 9 இல்லாம எந்த மதத்திலையுமே இந்த கவுண்டிங் இல்லாம எதுவுமே கிடையாது. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. ஸோ இதுல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதாவது 1, 10, 19, 28 எல்லாமே நீங்க கூட்டினீங்கன்னா 1ஆம் நம்பர்ல வந்து நிற்கும். 1 அப்படின்னா சூரியனோட ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. இந்த 1ல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் விஷயமே என்னன்னா, இவங்க வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க, எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா நான் தான் சொல்றேன் இல்லையா, சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்னு நான் சொல்லிட்டேன். 1 இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான கெட்ட விஷயம். இது குணம், இது மாறாது. ஆனா வெளிக்காட்டக்கூடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ மேஜரா 1 இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும். இப்போ அண்ணாமலையார் இருக்கட்டும், அண்ணாமலையார் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவோம் 1ன்னா. ஸோ அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரே ஒரு தெய்வம் தான் சப்போர்ட் பண்ணுமான்னு இல்லை. இப்போ கிழமை இருக்கும்ல, அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாரு. விதியன் இருக்கும்ல, அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாரு. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணா போதும். எல்லா தெய்வத்தையும் போய் ஃபாலோ பண்ணா ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு காலகட்டத்துல நம்ம வாழ்வியலோட எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரிக்க முடியாததா மாறிடுச்சுங்க. ஆமாங்க, இன்றைக்கு நம்மகிட்ட கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரோ பாபுஜி அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் வழிபாடு இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருக்குமே நிறைய நம்பிக்கை கொடுக்க ஒரு விஷயமா வந்து எண் கணிதம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து என்னுடைய பிறந்த தேதியா இருக்கட்டும், எல்லாத்த வச்சுமே வந்து என்னுடைய வாழ்க்கை முறைகளை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்து எங்க நேயர்களுக்கு வந்து நிறைய டவுட் சார். நான் வந்து பிறந்த தேதியை வச்சு என்னுடைய குணாதிசயத்தை சொல்ல முடியுமா, என்னோட வாழ்க்கையில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றது. ஸோ இதுல வந்து முதல்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க இந்த எண் கணிதம் எந்த அளவுக்கு வாழ்வியலோட சார்ந்ததுன்னு நீங்க சொல்லிடுங்க. மற்றதை நம்ம அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது எண்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? எண் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கணிக்கவே முடியாது. இப்ப கணிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல வந்து மேக்ஸ்ன்னு அர்த்தம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கணிக்கக்கூடிய ஒரு மெத்தடை உருவாக்கும் போது அதுக்கு பேர் கணிப்புன்னு உருவாகி அப்படியே டெவலப் ஆகி தான் இன்னைக்கு மேக்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்ததே கணிப்பு முறையில தான். அப்போ எண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எண்கள் இல்லாம யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. வெறும் பேரை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உலகத்துல எந்த நாடுகள், எத்தனை நாடுகள் இருந்தாலும் வேற மொழி பேசினா கூட எண்கள் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 9 தான். அது வந்து எல்லாருமே உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா எண்கள் தான். அதுதான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அப்படின்ற ஒரு வாக்கும், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தக ரெண்டுத்துலயும் ஃபர்ஸ்ட் எண்ணை தான் ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எழுத்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எண்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட மிக முக்கியமான விஷயமே வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா எண்கள் மூலியமா தான். இப்போ வந்து 369 அப்படின்னு சீக்ரெட் நம்பர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யூனிவர்ஸோட சீக்ரெட் நம்பர் அப்படின்வாங்க. அது எல்லா மதங்கள்லயும் இந்த எண்களை பயன்படுத்துவாங்க, இந்த 3, 6, 9. அதனாலதான் நம்ம வந்து 18, 108, 27 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 108 வந்து ஒரு தெய்வீக நம்பரா வச்சிருப்போம். ஜபம் பண்றதா இருந்தாலும் 108 பண்ணுவோம். கோயில்கள் 108 ஆலயம், 18 ஆலயம், நவகோடி சித்தர்கள், இதெல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா 9 தான் வரும். சரிங்களா? 18, 27 அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். 27 நட்சத்திரங்கள் இப்படிதானே இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இப்போ உயிர் எழுத்துக்கள்லாம் 12 எழுத்துனா 3 கூட்டினா 3, மெய் எழுத்து 18னா கூட்டினா 9. இப்போ இந்த 3, 6, 9 இல்லாம எந்த மதத்திலையுமே இந்த கவுண்டிங் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனாலதான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம்னு சொல்லிட்டு 3, 6, 9 ஸ்பெஷலா சொல்றாங்க. ஆனா அந்த நம்பருக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கானா? இல்ல, எல்லா நம்பருக்குமே ஸ்பெஷல் தன்மை இருக்கு. அப்போ எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இது எண் கணிதத்தை நம்ம பிரிக்கிறது இல்லை. எண் கணிதம் மூலியமா தான் நம்ம பிறந்திருக்கோம். சரிங்களா? அந்த நம்பர்ஸ் வச்சுதான் நம்ம கால்குலேஷனை நம்ம வச்சுதான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் இல்லாம நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த நம்பர்ஸ் அடிப்படையில தான். சரிங்களா? இப்போ நான் வந்து ஏதாவது ராசியான நம்பர் நம்ம ஒண்ணு வச்சிருப்போம், ஃபேவரட் நம்பர் ஒன்று வச்சிருப்போம். கரெக்டுங்களா? இதெல்லாம் யார் வைக்க சொன்னா?
ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஏன்னா எண்கள் எல்லாமே எதுவுமே சாத்தியம் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா எண் கணிதம், இது கணிப்பு என்பது மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால வந்து எதையாவது ஒண்ணு போய் நம்ம தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம வந்து ஜோதிட முறைகளாக இருக்கட்டும், எண் கணித முறையாக இருக்கட்டும், இல்ல வந்து கைரேகை முறையாக இருக்கட்டும், இல்ல நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாம் தேடி போறோம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு பண்ணுவோம். அதுல வந்து ரொம்ப எளிமையான ஒரு சாஸ்திரம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாம, இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும்னா உங்களோட ஜாதகம் இல்லாம அவங்களால ஜோசியம் பார்க்க முடியாது. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன வேணும், ஜாதகம் அமைக்கணும்னா என்ன வேணும், பிறந்த தேதி, மாதம், வருடம் வேணும், கிழமை வேணும், டைம் வேணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பிறந்த ஊர் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் ஜாதகம் போட முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க பிறந்த டைமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? எந்த ஊருன்றதும் கரெக்டான அந்த ஊரையே நம்ம சில நேரத்துல மென்ஷன் பண்ண முடியாது. அப்படி டைம் இல்லாமனா ஜாதகம் போட முடியாது. அப்ப அவங்க தான் மாற்று வழியை தேடுறாங்க. அந்த மாதிரி மாற்று வழியை தேடும் போது நாடி ஜோதிடம் போறாங்க, மாற்று வழியை தேடும் போது எண்கணிதம் வராங்க. இப்படி வருது. இன்னைக்கு என்னன்னா நிறைய பேரோட பிறந்த நேரமே சரியா இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட். எனக்கு தெரிஞ்சு 95% டவுட் தான். சரிங்களா? ஏன்னா நமக்கு சரியா தெரியாது. அவங்க குறிச்சு வச்சுதான் நம்ம கொடுக்குறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இவ்வளவு பெரிய கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அதுல இருக்கு. ஆனா இது எண்கணிதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான சாஸ்திரம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சாஸ்திரம். விதியை மதியால் வெல்லக்கூடிய சாஸ்திரம் எண்கணிதத்துல மட்டும்தான் உண்டு. ஓகே. இப்ப நீங்க விதிய வந்து மதியால வெல்ல முடியும்னு சொல்றீங்கல்ல, இந்த நம்பர்ஸ வச்சு வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்வியல்ல இவங்க இப்படிப்பட்டவங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய நல்ல விஷயம் பண்றேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் நல்லவனா தானே இருக்கேன், ஆனா ஏன் எனக்கு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது? அப்ப அந்த வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் சொல்றேன் சார் நான் உங்களுக்கு. 1ஆம் தேதி, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. இது வந்து முதல் பேட்ச். இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதுல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? இவங்க வந்து வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள சாதிப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? அதாவது 1, 10, 19, 28 எல்லாமே நீங்க கூட்டினீங்கன்னா 1 நம்பர்ல வந்து நிற்கும். 1 அப்படின்னா சூரியனோட ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. பிளானட்ஸ்ல வந்து 1 சூரியனோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 1ல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் விஷயமே என்னன்னா தலைமை பண்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க, நிர்வாக திறமை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல் அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாக பதவிகள்ல தான் அதிகமாக வந்து இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா மீடியாலையும் வந்து இவங்க வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இவங்க தலைமை பண்பு, இவங்க எங்க போனாலும் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் உருவாயிடும். 1 இருந்துச்சுன்னா நீங்க எங்க போனாலும் சரி, அது பின்னாடி அது ஒரு கூட்டம் வந்துடும். அதே மாதிரி பொறுப்புகளும் தானா தேடி வரக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா 1க்கு இருக்கிற நம்பர்ல 1 கொஞ்சம் அதிகம். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நீங்களே தலைமை தாங்குங்க, நீங்களே இதை பண்ணுங்க, நீங்க ஹெட்டா இருங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய தன்மை வந்து இந்த 1 நபர்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த சூழ்ச்சி, வஞ்சகம், நரித்தனம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வரவே வராது. சுட்டுப்பட்டா கூட வராது. ஏன்னா அதெல்லாம் பண்ண தெரியாது. சோ அப்போ சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காமிக்கக்கூடிய நபர் யாருன்னா 1காரங்க தான். அவங்க வந்து மறைச்சிக்கலாம் மாட்டாங்க. ஒன்னே வெளிக்காமிச்சிருவாங்க. சோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா சில 1 அந்த 1லயே வந்து 1 இருக்கு, 10 இருக்கு, 19 இருக்கு, 28 இருக்கு. இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் வரும். இதெல்லாம் சேர்த்தா 1 தான். 10 அப்படி 1னா 1 வெறும் 1, 10னா 1 பக்கத்துல 0, 19னா 1 பக்கத்துல 9, 28னா 2 பக்கத்துல 8, இப்படி வரும். இப்படி வரும்போது வெறும் 1 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கோபம் கூட ஒழுங்கா பட தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து குணங்கள் வந்து இந்த 1க்குள்ள வந்து நல்ல ஒரு தன்மை இருக்கு, ஆளும் தன்மை இருக்கு அதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நானும் என் குடும்பமும் இந்த நான் சொல்ற வழியில தான் போகணும், நான் சொல்ற வழியில பயணிச்சாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க தான் டிசைட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க, அதுல யாராவது 1ஆம் நம்பர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் வழி நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட குணம் அப்படி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாபு, அரசு, அரசியல், எலக்ட்ரானிக்ஸ்ல இருப்பாங்க. மீடியால வந்து மல்டிமீடியால இருக்கக்கூடிய என்ன சொல்றதுன்னா அந்த டிசைனிங் பண்றது, அந்த மாதிரி விஷுவல்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலயும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து நல்ல செக்டரா அவங்களுக்கு கருதப்படும். கவர்மெண்ட்ல ஈஸியா வந்து ட்ரை பண்ணா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து அதிகமா வர்றதுக்கான, அரசு பணிகள் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் வந்து 1க்கு இருக்கு. சோ அதனால அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நான் சொல்ற குணம் அதுதான். இந்த எண்கணிதத்தை பொறுத்திக்கும் பெண்ணு 1 இருந்தான்னா ஆணு 1 இருந்தான்னாலாம் கிடையாது. 1 இருந்தா அது குவாலிட்டியெல்லாம் இருக்கும். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப் இதுன்றது பார்க்க தெரிஞ்சுக்க கூடாது. நேயர்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்ல வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் நான் வச்சு பேசுறேன்.
இப்போ அது கூட நிறைய நம்பர் மிக்ஸ் ஆகும். அப்போ மிக்ஸ் ஆகும்போது இந்த ஒண்ணு பலமா இருக்குமா இல்ல வேற ஏதாவது நம்பர் டாமினேட் பண்ணுமா அப்படின்றத முழுசா கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால இவங்க தைரியமா வந்து மேனேஜ்மெண்ட் செக்டாரு, எலக்ட்ரானிக்ஸ் செக்டாரு, அப்புறம் வந்து மீடியா செக்டாரு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதெல்லாம் வந்து தாராளமா வந்து அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உடல் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு உஷ்ணமான உடலா இருக்கும், ஹீட் பாடின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா எந்த பிரச்சனை வருதோ இல்லையோ, ஆனா ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்துடும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான கோளாறுகள் கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே நார்மலா கண்ணாடி போடுறவங்கன்றது கொஞ்சம் வயசானா போடுறது, ஆனா கொஞ்சம் முன்னாடியே அந்த விஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால கண்ணாடி போடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஸோ பாடி இன்டர்னல் ஹீட் இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் கூலிங்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி சார், ஓகே. இப்போ நீங்க வந்து அவங்க வந்து குணாதிசயங்கள் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தவங்க கிட்ட வந்து தலைமை பண்பு அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, ஒருத்தவங்க ஒவ்வொரு துறைகள்லையும் சாதிப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா யாருமே வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட முடியாது. ஸோ இவங்க வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க, எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? இல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா நான் தான் சொல்றேன் இல்லையா, சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்னு நான் சொல்லிட்டேன் ஒண்ணு. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான கெட்ட விஷயம். இது குணம், இது மாறாது. ஆனா வெளிக்காட்டக்கூடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் நமக்கு நல்லது மாதிரியே தெரியும், ஆனா அதுக்குள்ள வந்து கெட்ட குணங்களும் நமக்கு உள்ள மிக்ஸ் ஆகி வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது தானும் தனது குடும்பத்தாரும் இந்த வழியில தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல, இது நல்ல குணமா கெட்ட குணமான்னு பார்த்தா இது வந்து கெட்ட குணம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்களோட வைப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இருக்கிற பிளஸ் மைனஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டிடலாம், ரைட்டு. கோபத்தை வெளிக்காட்டணும்னா எல்லா இடத்துலயும் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்ப பாக்குறாங்கன்னா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடிக்கடி காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். அப்போ போய் நம்ம வந்து லாக் ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஸோ அவங்க அவங்களை சுத்தி கூட்டம் உருவாயிட்டே இருக்கும்னா அது பாசிட்டிவ். அந்த கூட்டத்தை நம்ம எப்படி வந்து பிளஸ் ஆக்கணும் அப்படிதான் யோசிக்கணும் அவங்க. அப்படி யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி. இந்த கூட்டத்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, இதை வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது பேர் வீழ்ச்சி. அப்போ ஒவ்வொரு நம்பருக்குள்ளேயும் பிளஸ் இருக்கு, ஒவ்வொரு நம்பருக்குள்ளயும் மைனஸ் இருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னா கூட சேர்ந்து இருக்க நம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு நம்பர், இப்போ நான் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19 28ன்றது நம்ம பிறந்த தேதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம், கரெக்டுங்களா? அடுத்து மாதம் இருக்கு, வருடம் இருக்கு. அப்போ மாதம் ஒரு நம்பர் இருக்கும், வருடம் ஒரு 4 நம்பர் இருக்கும், 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும். அது வந்து விதின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க சொன்னது வந்து பிறப்பு எண், பிறந்த தேதியோட எண். இது எல்லாத்தையும் சேர்த்தா விதி. விதினா வலியது இல்லையா? கரெக்டா? அந்த விதியை நீங்க சந்திச்சுதானே ஆகணும். அந்த விதியில கெட்ட விதியும் இருக்கும், நல்ல விதியும் இருக்கும். விதின்றது காமன், சரி, அது தப்பு கிடையாது. அது நல்ல விதி இருக்கு, கெட்ட விதி இருக்கு. நல்ல விஷயம் லக்கு வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு பரிசு வந்துச்சு, ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல விதியை ஏற்றுப்போம். இதே ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருதுன்னா அது கெட்ட விதி. அப்ப அதையும் ஏற்கணும்ல. இப்ப இந்த ரெண்டுமே நல்லது வரப்போதா கெட்டது வரப்போதான்னு தெரியாது. அந்த விதி என்னன்றது பார்த்துட்டு அது மூலியமா எப்படி எல்லாம் நல்ல வரும், எப்படி எல்லாம் கெட்டது வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல நம்மளோட வளர்ச்சியை குரோ பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அது இல்லாம நீங்க பிறந்திருப்பீங்க ஒரு கிழமை, 1ஆம் தேதி பிறந்துட்டீங்க, ஆனா நீங்க பிறந்த கிழமை புதன் வச்சுக்கோங்க. அப்போ இங்க 1 வந்துடுறாரு, புதன்னா 5 வந்துருவாங்க, சரிங்களா? 5னா மர்க்குரி பிளானட், 1னா சன்னு. அப்போ இந்த 5 இந்த 1 எப்படி சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு போகுமா, இல்ல வந்து இதை வந்து 5 டாமினேட் பண்ணுமா, 1 டாமினேட் பண்ணுமா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஓகே, எனக்கு இதெல்லாம் இருக்கு, ரைட்டு. இப்பெல்லாம் பேரெல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் எனக்கு வேலை செய்யல, அப்போ வந்து இந்த பேர்ல இருக்கேன், திடீர்னு இந்த பேருக்கு நான் மாத்துறேன். அப்போ மாத்தும் பொழுது வேலை செய்யுமா? வேலை செய்யும். அப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு உகந்த மாதிரி அதுக்கு மாத்தி கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ வந்து 6ல இருக்கு அப்படின்னா 6ல ஆரம்பிக்குது அப்படின்னா 2ன்னு அர்த்தம். பிறந்தது 1, பேரு 2ல ஆரம்பிக்குது, 2 பிளானட்ல ஆரம்பிக்குது, கிழமை 5ல இருக்கு, விதி வந்து 9ல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 1 2 5 9 4 பிளானட் வந்துருச்சுங்களா? இப்ப இந்த 4 பிளானட்ல அந்த பெண்ணா இருக்காங்களா ஆணா இருக்காங்களா நான் அப்புறமா ஸ்பெஷலா பார்த்து இதுல எது அதிகமா டாமினேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வளர்ச்சியை நம்ம கொண்டு போக முடியும். அப்ப இயல்பா இந்த மாதிரி குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு ஆளக்கூடிய தன்மை, தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, இதுக்கெல்லாம் அங்கீகாரம் இருக்கவங்க வந்து 1. அதை சரியா யூட்டிலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா என்ன இருக்கு, சப்போர்ட்டிவா நம்ம என்ன வச்சுக்கலாம்,
அப்படின்றது போகும்போது நமக்கு வந்து இன்னும் பவர் அதிகமாயிடும். இப்போ மேஜரா ஒண்ணு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும். ஓகே. சரிங்களா? அப்ப அண்ணாமலையார் இருக்கட்டும், அண்ணாமலையார் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவோம் ஒண்ணுன்னா. ஸோ அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரே ஒரு தெய்வம் தான் சப்போர்ட் பண்ணுமானா இல்ல. இப்ப கிழமை இருக்கும்ல, கண்டிப்பா. அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாரு. விதியன் இருக்கும்ல, அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாரு. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணா போதும். எல்லா தெய்வத்தையும் போய் ஃபாலோ பண்ணா நமக்கு மைனஸ் ஆகும். ஏன்னா நமக்கு உகந்து இல்லாத நம்பர் தெய்வமா இருந்துச்சு வச்சுக்கலாம், நமக்கு மைனஸ் ஆகும் கண்டிப்பா. இப்ப எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்கல்ல, ஆனா வர்றது எதுவும் பிரச்சனை தீரல. ஒரு கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும், ஒரு கோயிலுக்கு போனா கெட்டது நடக்கும். அது நம்ம உணர்வோம். கடவுளுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. நம்பருக்கும் பிளானட்டுக்கும் தொடர்பு படுத்திட்டோம்னா, பிளானட்டுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு தானே வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. ஜோதிட சாஸ்திரம் தான் நம்ம அடிப்படை. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ட்ராலஜி தானே, ஜோதிடம் தானே அடிப்படை. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அதுல இருந்து பிரிஞ்சு வந்த எல்லா மெத்தட் இது ரொம்ப எளிமையான சாஸ்திரம் சொல்லிட்டேனே. இப்போ அமெரிக்காலயும் எல்லா சின்னமும் இருக்குல்ல, எல்லா ராசி கட்டங்கள்லாம் அமெரிக்காலயும் ராசியை பாக்குறாங்க தெரியுங்களா, டாட்டூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நம்பர்ஸ் நிறைய பாக்குறாங்க, டேரட் பாக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் எங்க இருந்து, இதெல்லாம் அடிப்படை பாத்தீங்கன்னா பிளானட்ஸ்ல தான் வருவாங்க. பிளானட்னு வந்தோம்னா நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்னு வந்தோம்னா கடவுளை வந்து இங்க வந்து சேர்த்துடுறாங்க. மற்ற நாட்டுல அது இல்ல, இந்த இடத்துல சேர்த்துடுறாங்க. அப்போ ஒண்ணுன்னா சிவனை வழிபடுறது மிக சிறப்பான ஒரு ஆற்றல். ஓகே சார். ஓகே. இப்போ வந்து நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. விதியை மதியால வெல்ல முடியும் நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து பிறந்த தேதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, கரெக்டா? இப்போ வந்து நீங்க உங்களுடைய விதியோட கூட்டுத்தொகையில வர்ற நம்பர் சரியில்லை அப்படின்னா அந்த பர்சனுக்கு நீங்க என்ன ரெமெடி சொல்லுவீங்க? சரியில்லைன்னா நம்ம பார்க்கணும். சரியில்லைன்னு எப்படி பார்த்து நம்ம சொல்றோம்னா, ஒண்ணு நம்ம கடவுள் கேட்டாங்கன்னா கடவுள் சொல்லுவோம், சரிங்களா? நிறங்கள் கேட்டாங்கன்னா நிறங்கள் சொல்லுவோம், சித்தர்கள் கேட்டாங்கன்னா சித்தர்கள் கேட்போம். இல்லைன்னா அந்த விதியை ஃபேஸ் பண்றதுக்கு உன்னோட கேரக்டர், உன்னோட குணங்கள் இருக்குல்ல, அதுல எதெல்லாம் நீ பயன்படுத்தினா இந்த விதியை ஃபேஸ் பண்ணுவ, அப்படி ஃபேஸ் பண்ணலான்றது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இப்போ எதுக்கத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு விதி வருது, கெட்ட விதி வருது. அப்ப அதுல உணர்ச்சி வசப்பட்டாருன்னா என்ன ஆகும்னா, இவர் வந்து சிறைக்கு போக வேண்டிய காலம் வரலாம், கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அப்போ அவரோட அந்த அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா இந்த விதியை வந்து அவரு வென்ற முடியும். சில தேதிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த தேதிகள்ல சில விஷயம் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒண்ணுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற தேதினா ஒண்ணுன்னா 1 சப்போர்ட் பண்ணும், 10 சப்போர்ட் பண்ணும், 19ஆம் தேதி சப்போர்ட் பண்ணும், 28ஆம் தேதி சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுதான், சரிங்களா? அதனால அவங்க பிறந்தது ஒண்ணுலயே வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேதியை சூஸ் பண்ணி நம்ம ஏதாவது தொடங்கலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஞாயிறு சப்போர்ட், ஒண்ணுன்னா ஞாயிறு சப்போர்ட் பண்ணுமா, அப்போ ஞாயிறு எனர்ஜி கொடுக்கணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது வேணும் வாங்கணும், இல்லை எனக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னா சண்டேயை சூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதியை மதியல் வெல்லக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாங்க, ஆனா செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை இல்லைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சனிக்கிழமை நல்ல கிழமை இல்லைன்னு. அதெல்லாம் அருமையான கிழமை. எதுவுமே நல்ல கிழமை கெட்ட கிழமைலாம் கிடையாது, எல்லாமே நல்ல கிழமை தான். எல்லாத்துக்குள்ளேயும் கெட்ட கிழமையும் இருக்கு. அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் தொடங்குவாங்க. நிறைய பேர் இந்த நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க சொல்றேன், நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை நிறைய விஷயம் தொடங்குவாங்க, சக்சஸா முடியும். அப்ப எப்படின்னா அவங்க பிறப்பு எண்ணோ, அவங்க கிழமை எண்ணோ ஏதோ ஒண்ணு அதுல இருக்கும், அது கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி பிறந்த எண்ணில் நம்ம விஷயங்கள், பிறந்த எண்ணில் பிறந்த கிழமையிலேயே நம்ம தொடங்கலாம், பிறந்த எண்ணிலையும் தொடங்கலாம். இதெல்லாம் வந்து விதியை மதியால் வெல்லக்கூடிய ஈஸி மெத்தடு. ஏன்னா நியூமராலஜில வந்து பரிகாரம்லாம் எழுதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜோதிடத்துல பரிகாரம் எழுதி தராங்க இல்லையா கோயில்கள்லாம், நியூமராலஜில அது கிடையாது. அப்ப பரிகாரம் என்பது பரிகாரம் என்பதை மாத்தி என்ன சொல்றேன்னா, அது விதியை மதியால் வெல்லக்கூடிய சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா வந்து அவங்களோட growth நல்லா இருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஓகே. அதாவது வந்து நீங்க சொன்னதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குணாதிசயம் வந்து எல்லாத்தையுமே மாத்துற வல்லமை உள்ளது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.